தமிழ்நாடு அமைச்சரவை எப்பேற்பட்ட அமைச்சரவை தெரியுங்களா? இன்னைக்கு அந்த அமைச்சரவைக்கு களங்கம் விளைவிக்கிற வகையா இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவருக்கு அப்பேற்பட்ட நபர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான அமைச்சரவை பொறுப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பா மரியம் வில்சன் அவருக்கு பாத்தீங்கன்னா நிதி அமைச்சர். அவருக்கு நீதியே இல்லாத அமைச்சர்னு கூட பேர் வைக்கலாம். அந்த மாதிரி அவ்வளவு கிரைம் ஆக்டிவிட்டி உள்ள நபர் அவர். மரியம் வில்சனோட பரம்பரையை பாத்தீங்கன்னா ஊழல் பரம்பரை தான். அவருடைய மாமனார் ஜேபிஆர் அவரு எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவர். அவர் காலத்துல அமைச்சரவையில் இடம் பெற்று பாதி சென்னையே சுரண்டி எடுத்தவர் அவர். அப்படி எப்படின்னு இப்ப தமிழக அரசு அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கேஸ் போட்டு அவங்ககிட்ட இருந்து எல்லாம் மீட்டு எடுத்துருக்காங்க. இப்ப மறுபடியும் கொண்டு போயிட்டு அவருடைய மருமகன் மரியன் வில்சங்கிற ஒரு நபர்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. வழங்குமான் தமிழ்நாடு, அதுவும் நிதித்துறை அமைச்சர். நிதித்துறை அமைச்சர் மிக மிக முக்கியமான ஒரு துறை. அது மக்களுக்கு எல்லா விதமான நலத்திட்டங்களும் அது அந்த அமைச்சர்ல தான் எல்லாம் பண்ண முடியும். அதை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. தமிழ்நாடு நாசமா போறது உறுதி. சரிங்களா? ஆண்டவன் தான் காப்பாற்றணும். நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க.